வீடியோ இது மாதிரி லில்லி டூர் பார்த்துருக்கவே மாட்டீங்க நீங்கள். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சுத்தமாக போர் அடிக்காத வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சூப்பரான நம்மளோட கோல்டன் காம்பஸ். உங்களுக்கு தெரியும் எத்தனை பூத்துருக்கு பாருங்கள். இந்த தொட்டியில் இவ்வளோ பூத்துருக்கா, இன்னொரு தொட்டிலையும் பூத்துருக்கு. வேறு லெவல் பியூட்டி இது வந்து டபுள் ட்ரீம் அப்படிங்கிற பியூட்டிஃபுல் வெரைட்டி தான். இது என்னோடய ஸ்ரீனுவான், ஆர்பி ஸ்ரீனுவான். இது வந்து சீடு கொடுக்கும். சீடு நிறைய போட்டு வச்சுருக்கேன். நல்லா மல்டிப்ளை ஆகிடுச்சு இது கிட்டத்தட்ட. ஆமாம், இது எத்தனை பல்ப்ஸுங்க இருக்குன்னு எனக்கே தெரில. அவ்வளோ மல்டிப்ளை ஆகுது, திக்காக இருக்குது, சூப்பர் எக்ஸட்டிக். இது வந்து தூங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம வெரைட்டி. இது நம்மளோட எல்லோ லைட்டு தான். இது தெரியும் பர்பிள் ஜேட் ஃப்ராக்ரன்ஸ் பர்பிள் ஜேட் நம்மளோட சிக்னேச்சர். லுக்டா நான் வாடி சொல்லியிருக்கேன். நம்மளோட சான் ஆண்டனியோ, சூப்பரான சான் ஆண்டனியோ. வேல்கோனை பாருங்கள் எப்படி போட்டிருக்கு. நிறைய பேர் வந்து கேட்டிங்கப்பா என்கிட்ட சேலுக்கு மெசேஜ் வச்சுருக்கோம் சிஸ்டர் பார்க்கலான்னு சொல்லி. நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவிலே கொஞ்சம் லேட்டாக தான் அது பண்ணுவேன்னு. அதில் இது வந்து ஜூனியர் ஓபிஎம் தானே இது. ஜூனியர் ஓபிஎம் ரைட், ஜூனியர் ஓபிஎம். இங்கே பாருங்கள் மல்டிபிள் பெட்டலில் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. நம்மளோட லலானா பிங்க் ஸ்டார் சொன்னால இன்னொரு தொட்டியில் பூத்துருக்குன்னு சொல்லி இங்கேயும் பூத்துருக்காங்க. கோல்டன் காம்போஸ் இன்னொரு பாட்டில் இருக்காங்க, காமிக்கிறேன். சனி லேடியும் இருக்காங்க. சனி லேடியை பாருங்கள். அப்புறம் ஃபயரி மூன் அப்படிங்கிற வெரைட்டி. நான் சொன்னேன் கொஞ்சம் லேட்டாக தான் ரிப்ளை பண்ணுவேன். 1 வீக் 2 வீக்ஸ் கூட ஆகும் நான் மெசேஜஸ் பார்க்குறதுக்கு. நான் ரொம்ப என்னோடய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா. அப்போ தான் என்னால் கண்டினியூஸாக பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. மெசேஜை வச்சுட்டே இருக்கேன். ரிப்ளைக்கான்னு சொன்னால் சோல்ட் அவுட்டுன்னு நிறைய பேருக்கு மெசேஜ் போட்டிருக்கேன். பல்ப்ஸ் இருந்தாலுமே அவசரமாலாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இது புரிஞ்சுக்கிட்டவங்க பொறுமையாக இருந்து சூப்பர் குவாலிட்டி பல்ப்ஸ் வாங்குவாங்க. ஹிஸ்ஸோ குட்டி பக்கத்தில் ஒரு மொட்டு வேறு இருக்காங்க. ஹிஸ்ஸோ, பியூட்டிஃபுல் ஹிஸ்ஸோ. இது நம்மளோட என்னன்னு சொல்லுங்கள், எனக்கு இதாகிடுச்சு. மில்லினியர். என்னடா அது ஒரு பெரிய கூட்டமாக அங்கே இருக்காங்கன்னு பார்த்தா இவன் ஷாங்கரியா. அப்பா வாய்ப்பே இல்லை. ஃபாஸ்ட் மல்டிப்ளையர், கொத்தாக பூக்குறாங்க. ஷாங்கரியா இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. இந்த பல்பு சைஸ்லாம் எவ்வளோ தெரியுமா இருக்கும், இவ்வளோ தண்டி இருக்கும். ஒன்று ஷாங்கரியா அவ்வளோ பெருசாகிடுச்சு. இதுவும் 2-3 தொட்டியில் இருக்குது பாருங்கள். நம்மளோட பீமாய் சூப்பராக ஒரு மாதிரி செம்மையாக இருக்காங்க, அழகு. ஆரஞ்சு சீட் அப்படிங்கிற வெரைட்டிப்பா. குட்டியாக இருக்கு ஆனால் செம்மையாக இருக்குது. நம்மளோட அந்த இதெல்லாம் வரும்ல, ஆரஞ்சு கப் அந்த மாதிரி வெரைட்டி தான். பட் இது ஒரு மாதிரி சுரிச்சு போய் வந்துருக்குது பாருங்கள். செல்லக்குட்டி ரெட்டில் பாட்டின்னு போனவரை நிறைய பேருக்கு இது நம்ம சேல் கொடுத்தது போக அங்கே பாருங்கள் நேற்று கூட பூத்துருந்துருக்கு. இங்கே பாருங்கள். ஆக்சுவலி இதுவும் மொட்டு வைக்க நேற்று செம்மையாக பூத்துருந்துருக்கும் போலையே. பார்க்கவே இல்லை, எவ்வளோ பெரிய பூ பாருங்கள். இது விழுந்துருக்குது, செம்ம அழகு. ஆனால் அந்த இது ரெட்டில் பாட்டின் அப்பா வேறு லெவல் போ, அழகு. சீசாவட் பாருங்கள் எப்படி பூத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ப்ளாய்ப்ரே. ரீசெண்ட்லி என்னோடய அடிக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சுப்பா. அதில் இந்த ஆரஞ்சு ஷைன் இருக்குது பாருங்கள், வேறு லெவல். இந்த கேன்யோ மாதிரி ஒரு மேஜிக் பண்ணுறது எதுவுமே இல்லை. இந்த கலரில் இருக்கா, அப்புறம் சாண்டல் கலரில் வரும். இப்போ பார்த்தா நல்லா ஆரஞ்சில் இருக்குது. ஸ்னீஸி, வெரி குட் ஸ்னீஸி. எல்ஐசி கிங் ஃப்ளேம், வாவ் பியூட்டிஃபுல். பெரிய சிங்கிள் பெட்டல் வெரைட்டிலே அவ்வளோ அழகு. ஆர்பி பிங்க் பட்டர்ஃப்ளை பாருங்கள், செம்மையாக இருக்காங்கல்ல. ஆமாம், இது வந்து பிங்க் ஜிரான்னு நினைக்கிறேன். பிங்க் ஜிரா. மத்தசோன் இந்த தடவை வேறு லெவலில் பூத்துருக்காங்க. மெமரி ஆஃப் ரெட் பாருங்கள், கடவுளே ஆரஞ்சே எப்படி பூத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் ஃப்ளோரால் நிறைய பூத்துருக்குப்பா. நம்மளோட மெரூன் பிளாசம். இது ஷூயிங்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று. வாவுங்க பாருங்கள். ஃப்ளோரால் இப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது கீழே, அதனால நான் ஃப்ளஃபி கப் செம்மையாக இருக்குது. இது நேற்றுக்கு காமிச்ச டைகர் தான். இது என்னடா அது எல்லோ, இருங்க வரேன். எல்லோ, ஐஸ்கிரீம். ஓகே, எல்லோ மெரூன் பிளாசம் இருக்க மாதிரி எல்லோ மெரூன் பிளாசம். இது அது சம்திங் எல்லோ மெரூன். இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெரைட்டி தான் இது. இது என்னடாது ஸ்வீட் வின்டர். ஸ்வீட் வின்டர் பியூட்டிஃபுல்லி. RP24 நைஸ். RP24 பியூட்டிஃபுல் ஒன். இது வந்து என்னோட ஹைப்ரிட். ஆக்சுவலி நான் இன்னும் பேர் வைக்கல அதுக்கு. சிங்கிள் பெட்டலில் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்காங்க. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். சூப்பராக இருக்குல்ல. பிங்க்கு ஸ்டார் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸுக்கும் எடுத்தாலும் எனக்கு ஒரே குழப்படியே இருக்குது. அதுதான் பிங்க் ஸ்டார் நிறைய மொட்டோடு இருக்குது. சீட்ஸ்லாம் யாரா குவான்டாலாம் சீட்ஸு. பீர் பபிள் பாருங்கள், அழகாக இருக்குதுல்ல பீர் பபிள், பியூட்டிஃபுல். மெசேஜ் வச்சவங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பியூட்டிஃபுல் டொராண்டோ. ஆனால் மெசேஜ் வச்சவங்களாம் டக்குன்னு. இது வந்து நம்மளோட யோக் ஸ்டார். நான் இந்த பூத்திருக்கும் போதே அப்ரூவ் பண்ணிடணும்ப்பா, இல்லை எனக்கே ஒரு மாதிரி குழப்படியாகும். பிங்க் இம்ப்ரெஷன். ஆனால் கப்பு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பூத்துருக்குது. இது நம்ப முடியவில்லை, நம்பி தான் ஆகணுமோ, அதனால் எப்படி இருக்குது.
இது யார்? நம்மளோட ஐஸ்லாண்ட் ப்ரீஸ் அவங்க தான். இது ஆரஞ்சு ஸ்ப்ரைட். லேட்டஸ்ட்டு ரெட் வெரைட்டியில் என்னோட இது வந்து ரெட் அயோத்தா. வேறு லெவல் தண்ணி ஆத்தா. ரெட் அயோத்தாக்கு ரெட் ஆத்தான்னு வச்சுருக்கலாம். அப்படி இருக்க தண்ணி ரெட் அயோத்தா. பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க. ஆமாம், ரெட் அயோத்தா நிறைய பேர் கொடுத்தோம். ஸோ ஸ்வீட் ரெட் ஆத்தா. நீலாம் வேறு லெவல். என்னது BMW, ஃபெராரி, போர்ஷே அந்த மாதிரி ஆளில் நீ யார்? ஒயிட்டு ஃபீனிக்ஸா? நீ ஒயிட்டு ஃபீனிக்ஸு தமிழச்சி கடலேருந்து இந்த தியூண்டு கப்புக்குள்ளே அடங்கிட்டியா? ஒயிட்டு ஃபீனிக்ஸு. இது நம்மளோட டபுள் லோட்டஸ். இந்த மாதிரி வீடியோ பண்ணுற மூட்லேயே இல்லை. ஓகே. நம்மளோட வாட் இஸ் தட்? க்ரங்கோ. டக்குன்னு என்னடா அடியே வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா? வீட்டில் திட்டுறாங்கங்க. வீடியோவும் வேணாம் ஒன்றும் வேணாம், ஒன்றரை ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸுக்கு வந்து மினிமம் நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணுமாம்மா. அதனால் வந்து மேபி இனிமேல் தான் சேல் இருக்குமா என்னான்னு எனக்கே தெரியல. சீட்ஸ் இவங்க கண்ணாப்பிலான்னு வைக்கிறானுங்க. இங்கே பாருங்கள் சீடை பாருங்கள் எப்படி இது வந்துட்டுருக்குன்னு. தயவுசெய்து வாட்ஸ்அப்பில்ப்பா ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கோம்ல, இது இருக்கான்னு கேட்டால் எனக்கு பதில் வந்து நோ அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா சேலுக்கு எது இருக்குதோ அதை நான் ஸ்டேட்டஸில் போட்டுடுறேன், யூடியூப்லேயும் சொல்கிறேன் நான். அதனால் தயவுசெய்து இது இருக்கான்னு கேட்கணும். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது. ஏன்னா ரிப்ளை பண்ணலனாலும் திட்டுறாங்க. ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? நம்ம என்ன பண்ணுறோம்? நீங்கள் திட்டுறீங்களா, இருங்க இந்த அவங்கள பிளாக் பண்ணுறேன் அப்படின்னு பிளாக் பண்ணிடுறோம். அது நல்லாவா இருக்குது நம்மளுக்கு? சொல்லுங்கள். அதனால் தயவுசெய்து மேபி அவங்க வந்து ஒரு சூப்பர் கஸ்டமராக இருக்கலாம். நானும் சூப்பரான செல்லர் தான். ஸோ அதனால் நீங்களே என்னை மிஸ் பண்ண நானும் உங்களை மிஸ் பண்ண வேணாம். 2 பேரும் கொஞ்சம் ஒரு இணக்கமாக போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வீடியோலேயே சொல்லிடுறேன். ஆரஞ்சு ஷைன் பாருங்கள். நேற்று எங்களுக்கு மழைப்பா பாவியெல்லாம் அந்த இடத்துல வச்சுட்டு போல சொன்ன லேட்டஸ்ட் அடிக்ஷன் இது ஆரஞ்சு ஷைனுன்னு செமையாக இருக்குது பாருங்களேன். கடவுளே இங்கே பாருங்கப்பா இது எப்படி பூத்துருக்குதுன்னு. ஐயோ அப்படி அழகாக இருக்குது. இருக்கிறது இத்தனை கூண்டு சட்டிக்குள்ளே. ஆனால் பாருங்களேன் என்ன அழகாக இருக்குதுன்னு. செமையாக இருக்குது. என் மேலே அவ்வளோ அக்கறை வச்சு எல்லாமே கேட்குறீங்க, பேசுகிறீங்க, எல்லாமே தெரியுது. ஆனால் சேல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் நம்மக்கிட்ட இருக்குது சேலுக்கு கொடுக்க. அப்படி இருக்கும்போது என்னால் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலப்பா. அதனால தான் சில பேர் கேட்கும்போது இல்லாட்டியும் சில இதெல்லாம் ரிப்ளை பண்ணாமலே அப்படியே கடந்து போயிடுறேன். மெசேஜஸ் பார்ப்பேன், ஒன்றுமே ரிப்ளை இல்லை அப்படின்னா அது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஏன் அங்கே போய் கோவப்பட்டுட்டு அவங்கக்கிட்ட போய் நம்ம ஏன் வந்து அந்த இல்லை தானே நான் எத்தனை தடவை அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் தோணுது. அப்புறமா வீட்டில் இருக்கவங்கள்ட்ட மாதிரியே நான் கஸ்டமர்கிட்ட பேசுவேன். அது என் கஸ்டமர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். எப்படின்னா வீட்டில் என் குழந்தை எப்படி கேட்குறா, இல்லை என் வீட்டில் எப்படி கேட்குறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கவங்கள்ட்ட என்ன சொல்லுவோம் அதே மாதிரி தான் அவங்கக்கிட்டையும் பேசுவேன். தொடர்ந்து அதே மாதிரி திட்டுவேன், பேசுவேன், அப்புறம் சாரி கேட்பேன், அப்படிலாம் இருக்கும். அதே மாதிரி தான் என் தங்கங்களாகிய என்னோடய கஸ்டமர்கிட்டையும் நான் வந்து பேசுகிறது. இதை புரிஞ்சுட்டு நம்ம கூட அந்த இதில் ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு மாதிரி இனிமையாக இருக்குது அந்த ட்ராவல், தெரியுமா? மேபி புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னடா படம் ஓட்டுறா அப்படிங்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு. படம்லாம் கிடையாது, அதான் ரியாலிட்டி, தெரியுமா இல்லையா? இங்கே பாரு சூப்பராக இருக்குது. என்னது இந்த இதோடது முட்டிக்கிட்டு இங்கே ஒன்று வர மாதிரி இருக்குது. இல்லை நம்மளோட சம்மர்ஸ்னும் கொஞ்சம் மழை வந்துச்சுப்பா எங்களுக்கு நேற்று. பரவாயில்ல, ரொம்ப 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 சந்தோஷம். இந்த சீட்ஸ் எல்லாம் வருதுல, இதோட அப்டேட்ஸ் எல்லாம் போட்டு பொறுமையாக நான் வீடியோ பண்ணுறேன். ரெயின் லில்லிஸ் கேட்டவங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. கொஞ்சமாக பார்த்துட்டு கொஞ்சமாக நான் அப்லோட் பண்ணி, ஏன்னா தொட்டியில் இருக்கிறத அப்லோட் பண்ணி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இது பண்ணுங்கிறது சாதாரண வேலை கிடையாதுப்பா. ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வெரைட்டி, இல்லை ஒரு கஸ்டமர் எடுத்தோன்னா அவங்க ஒரு 10 வெரைட்டி கேட்குறாங்கன்னா அதை எடுத்து அவங்களுக்கு பேக் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து சீதோஷ நிலையை பொறுத்து, மழை வெயிலை பொறுத்து 2 கஸ்டமர் 3 கஸ்டமர் தான் அட்டன் பண்ண முடியுது. அதனால் தயவுசெய்து அவசரப்படுறவங்க நம்மக்கிட்ட வாங்கவே முடியாது. அதை நான் திரும்ப சொல்கிறேன். நான் இதில் வேறு கமெண்ட்லாம் படித்தா எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் சந்தோஷம். அக்கா உங்கள் வாய்ஸ் சூப்பராக இருக்குது, வீடியோ செம்மையாக கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அப்போ என் மைண்ட் வாய்ஸ்லாம் என்னை வச்சு காமெடி பண்ணலையே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா என்னோடய ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், இப்போ நான் வெளியில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்கன்னா எங்கேயாவது போனால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவங்க யார் தெரியுதா, தமிழச்சிக்காரன் யூடியூபர் தெரியுமா? நான் சொல்லுவேன் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்பாங்க. என் வீடியோலாம் பார்த்தா இதெல்லாம் ஒரு சேனல், இதை வேறு நீ பார்க்க சொல்கிறேன்னு உங்களை திட்ட போகிறாங்க. நான் முக்கால்வாசி வீடியோவில் வந்து திட்டிருப்பேன். திடீர்னு ட்ரிகர் ஆனிச்சுன்னா யாரையாவது வச்சு செஞ்சுருவேன். என் வீடியோஸை பார்க்க சொல்லாதீங்க அப்படி சொல்லுவேன். அதில் என்ன கொடுமைன்னா அப்படி பார்க்க வைக்கும்போது செம்மையாக இருக்குப்பா வீடியோ, என்னப்பா அப்படியே நீ யாரோ அப்படியே காமிக்கிற நீ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க.
ஸோ அதனால் இதான் என் பொண்ணு கூப்பிட்டுட்டா தோசை சுட்டு வச்சுருக்கோம்மா வாங்கன்ட்டு நான் வரேன்டா. இதை நான் காமிச்சேன்னா சிரிச்சிடுவீங்க சில பேர். என்னடா அதுன்னு என்னோடய ஆர்ம்ஸ்லிங், இது என்னோடய நீ இம்மொபிளைசர், இதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஸ்பேஸுக்கு போகிற மாதிரிக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு இந்த வாக்கர் ஒன்று இதில் வந்து நான் நடக்கணும். இதை வச்சுக்கிட்டு தான் இந்த நிலமை தான் இப்போதைக்கு ராக்கெட் மாதிரி. நான் சொல்லுவேன் இல்லை நெகட்டிவ்லையும் பாசிட்டிவை தேடுங்கப்பான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தம்மா அப்பா அந்த உடம்புல உசுறு வச்சுருக்கிய தம்பி, தம்பினா யார் கடவுள் தான். ஏன் சாமி உன்னை பார்த்தோன்னு தம்பின்னு வந்துச்சா? ஆமாம் கடவுள்கிட்ட தான் பேசிட்டு இடுப்பில் மாட்டுற மாதிரி பார்க்கும்போது இல்லடா கண்ணு இது கையில் அம்மா ஒரு ஆள் அப்படி அதான்டா ஒரு ஆள் அப்படி தான் குடும்பமே அப்படி இருந்தா என்ன பண்ணுறது. என் வீட்டுக்காரரு உன் வாய் நல்லா இருக்கிற வரைக்கும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிம்பாரு. இதில் இருக்க இந்த மெடிசன்ஸ் இதுதான் வந்து தமிழச்சி காட்டனோட நிலைமை. ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ணணும் சிஸ்டர் இது பண்ணிட்டு அதை பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அப்புறம் நம்மளும் மனசு தானேப்பா, நம்மளுக்குன்னு டென்ஷன் ஆகும்லப்பா, அப்புறம் பாக் பண்ண தானப்பா செய்வோம் சொல்லுங்கள். மாமா வாட் டு டு மாமா, எனக்காக ஒரு 10 ஜீவன் இருக்காங்க, நான் எப்படா வீடியோ பண்ணுவேன்? ஆமாடா தங்கம், நான் என் வீடியோ வரணும், அதை பார்க்கணும். 29,000 ஜீவன் அந்த மாதிரி இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ். 29,000 என் சப்ஸ்கிரைபர்டா, ஆனால் பார்க்குறது 200 பேரும் 300 பேரை தாண்டா என் வீடியோவை. நீ வேறடா. சரி இதெல்லாம் தூக்கி எங்களோட கடாசு, இது அதுக்கப்புறமா பார்த்துக்குருவோம். இந்த தங்கத்தை தூக்கிட்டு வந்துட்டேங்க நான், தோட்டத்தில் இருந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய இதுதாண்டி என் தங்கம், இதுதான் என் தங்கம். இதுலேருந்து ஜுவல் மேக் பண்ணுங்கப்பா தங்கமாப்பா. உங்கள் அப்பா பண்ணிடுவார் அதை கூட. இங்கே பாருங்கள் இந்த வியூ எப்படி இருக்கு. எனக்கு ஃபிசியோதெரப்பியை ஃபிசியோதெரப்பியை பாருங்கிறேன். இதுதான் என்னோட பெரிய தெரப்பியே. நம்ம எனக்கு ஃபிசியோதெரப்பியை பார்க்குறது. என்ன மாமா மாமா எனக்கு டெமோ காமிக்கிறீங்களா? நீங்கள் நடந்து காமிக்கிறீங்களா? ஒரு ஸ்டெப் அப்படி பேஷண்ட் ஆகிடணும், நம்ம முழு நோயாளியாவே மாறணும் நம்ம இதை தொடர. அதான் சொல்லிட்டேன்ல, நம்ம என்ன பண்ணணும் நெகட்டிவை கூட. இன்னைக்கு ஆக்சுவலி அவ்வளோ உடல் உபாதைகள் இருக்குது தெரியுமா, நான் தான் அதை கேர் பண்ணாமல் இப்படி இருக்கேன். ஸோ தயவுசெய்து நான் ஃபுல்லாகவே இப்போ என்னங்கிறத காமிச்சிட்டேன். பார்க்க வேணால் சிரிப்பாக இருக்கலாம்ப்பா, ஆனால் கொஞ்சம் சோகமும் இருக்குது தெரியுமா. ஷோ சாமி. சரி ஹாப்பி கார்டனிங் ரெயின். இது மெயின் நான் இன்றைக்கி பண்ண போனேன். அவ்வளோ ரெயின்லி பூத்துருந்துச்சு. கடற்கடன்னு ஒரு வீடியோ முடிச்சு விட்டுட்டேன் நான். எங்கடா அது நேற்று பூத்ததுடா, அது நேற்று பூத்தது. இது இருக்குது டேபிள் ரோஸ். அப்பா சாமி என்னால் முடியலடா. என்னப்பா டேபிள் ரோஸ் நல்லா இருக்குடா. ஓகே செல்ல குட்டிங்களா, ஹாப்பி கார்டனிங். பை பை.